ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதிய விவசாய திருவள்ளூர் ஒதிக்காடு கிராமம். நம்ம வந்து சிவன் சம்பா நாற்றங்கால் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு லேண்டை வந்து மரம்லாம் வெட்டி ஃபஸ்ட் பார்ட் வந்து இடத்த லெவல் பண்ணோம். ரெண்டாவது கெடபரை போட்டு ஒரு அரை அடி வந்து ஃபுல்லாக வந்து குத்தி விட்டுருந்தோம். இப்போது மூணாவதாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா தண்ணி விட்டுருக்கோம். சுற்றில் வந்து ஓவர்ஃப்ளோ எவ்வளோ ஹைட்டு ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி ஏற்றி சுற்றில் வந்து வரப்பும் கட்டி ஏற்றி வச்சுருக்கோம். இதில் என்னென்னா நம்மளுக்கு தண்ணி வர்றது டைரெக்டாக வராது, நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து தான் தண்ணி வரணும். ஓஸ் போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிறோம். ஸோ இப்போ இது அறுவடை முடிகிற ஸ்டேஜுன்றதால இது 40 நாளுக்கு இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நம்ம தண்ணி கட்ட மாட்டோம் அதிகப்படியாக. அப்போ காய விட்டுருவோம். அப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ அந்த பர்பஸ்க்காக ஓஸ் போட்டு தான் பாசணும். ஏன்னா நம்ம பயிரோட தண்ணியை விட லெவலை வந்து நம்ம ஹைட் ஏற்றிருக்கோம். இப்போ வந்து இது 3ஆவது நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தண்ணி ஃபுல்லாக வந்து கட்டியிருக்கோம். ஏற்கனவே வந்து ஈரத்தில் மழை பெஞ்சு எல்லாமே இருந்தது. இப்போ வந்து சுற்று வரப்பு வந்து ஐடித்தி இதில் வந்து ஒரு 2 பார்ட்டு பண்ணியிருக்கோம். இது நாற்றங்கால் வந்து வாழை தண்ணி மழை வந்தாலும் இவ்வளோ பள்ளம் இருக்குது. ஸோ இதில் வந்து வாழையில் வந்து நம்மளுக்கு தண்ணி மழை அதிகமாக பெஞ்சாலும் தண்ணி அதிகமாக வந்து நிற்கும். ஸோ இது நெற்பயிராக இருந்தாலும் சரி, வயலாக இருந்தாலும் சரி, கழனிலேருந்து தண்ணி கண்டிப்பாக மழை பெஞ்சால் அதிகமாக ரொம்ப தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வரப்பு ஹைட்டுக்கு வந்து சுற்றில் வந்து ஃபஸ்ட்டு வரப்பு ஏற்றிருக்கோம். ஸோ வெளி தண்ணி உள்ளே வரக்கூடாது, நாற்றங்கால் உள்ள தண்ணி தான் வெளில போகணும் அப்படின்றதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வரப்பு வந்து லூஸில் இருந்ததுன்னா தண்ணி வந்து இருக்கும். அதனால் வந்து சுற்றில் எவ்வளோ முடியுமோ அங்கங்கே ஹைட் ஏற்றி வரப்பை வந்து ஓவரால் வந்து நம்ம வந்து ஏற்றிருக்கோம். இதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு 10 அடிக்கு வந்து உள்ள கேப், இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். இதில் உள்ள பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இது தெற்கு பக்கம், இதில் உள்ள சேரெல்லாம் வாரி இதில் போட்டிருக்கோம். ஒரு மம்டி எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு இதில் வாரி போட்டிருக்கோம். இதை மேட்டு பாத்தியாக பண்ணிடுறோம். தண்ணி எப்போவுமே இதில் இருக்கும். தேவைன்னா தண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல தண்ணி தேவையில்லைனாலும் வாழையில் எடுத்து விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி 2 ஆப்ஷன் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இது எதுக்காகனா நம்மளுக்கு தண்ணி மெயினாக போர் ஃபெசிலிட்டி இல்லைன்றதுக்காக இது பண்ணியிருக்கோம். இருக்கிறவங்களும் அந்த ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவதாக என்னென்னா நாற்றங்காலில் தண்ணி வடி போடணும். முக்கியமான ரீசன் தண்ணி அதிகமாக இருக்கும். மழை பெஞ்சாலும் சரி, வெள்ளம் போனாலும் சரி, தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நிறைய டைம் வந்து இந்த மழை நாற்றங்கால் விட்டதுக்கப்புறம் தான் மழையே பெய்யும், வரப்பு வழியும் வெள்ளம் போயினே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. பக்கத்துலலாம் நாற்றங்கால் விட்டுருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இது மேடு தான் இருந்தாலும் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வரும்போது நம்ம எந்த பக்கம் வருதுன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அதிகமாக வெள்ளம் போச்சுன்னா தண்ணி வந்து வரதான் செய்யும். அப்போ வரும்போது இதில் இருந்துன்னா நம்ம வடி போட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். இருக்கிற தண்ணியே வராத அளவுக்கு நம்ம வரப்பு ஹைட் ஏற்றிருக்கோம். 1 இது நம்ம வந்து மழை பெஞ்சால் நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதனால் நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கட்டியிருக்கோம். இந்த நாற்றங்கால் ஃபுல்லாக தண்ணி கட்டியிருக்கோம். தண்ணி கட்டி எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வரப்பு வழியுதுன்றதை பார்த்து நம்ம ஓவர்ஃப்ளோ பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து 1.5 அடி இருக்குது. இந்த குச்சி வந்து 1.5 அடி இருக்குது. ஸோ இந்த 1.5 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அங்குலம் தண்ணி நிற்குது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளமாக்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து 3/4 அடி தண்ணி. ஸோ ஒரு 3/4 அடி 9 அங்குலம் தண்ணி இதில் நிற்கும். நம்மளுக்கு நாற்றங்கால் தண்ணி தேவைன்னா இதுலேருந்து எடுத்து ஊற்றிக்கலாம். மெயின் ரீசன் நம்ம போர் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல நம்ம நாற்றங்கால் ரெடி பண்ணுறோம். அது ரீசன் தான். அதுக்காக தான் இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு வடி போடும்போது இதில் வந்து 4 அங்குலம் தண்ணி 5 அங்குலம் தண்ணி வந்து பள்ளமாக இருக்குது. ஈஸியாக வடி போட்டுடலாம். நாற்றங்காலை வந்து வடி போட்டுடலாம். இது வந்து ஒரு 10 கிலோ விதைக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது இடம் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருக்கிற இடத்த ஒரு 2 லைன் ஃப்ரீ பண்ணி இந்த இடத்த வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 40க்கு ஒரு 8 வரும். 320 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 300 ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுலேயும் வந்து நம்ம ஒரு 10 அடி குறைச்சிடுறோம். இதில் பார்த்திங்கன்னா 10 ஒரு 20 அடி, 20க்கு 8 2 16 120 ஸ்கொயர் ஃபீட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த 10 கிலோவுக்கு. இதுக்குள்ளே நம்ம விட முடியுதான்னு பார்க்கணும். 10 ஒரு 15 கிலோ வரைக்கும் நம்ம விடலான்னு எதிர்பார்க்குறேன். பட் பார்ப்போம். இது நம்ம திங்கக்கிழமை விடலான்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா இப்போது வெள்ளி சனி ஞாயிறு
திங்கள் நம்ம வந்து சனிக்கிழமை வந்து தண்ணியில் காலைல போடலாம்னு இருக்கோம் விதையை காய வச்சுட்டு. ஸோ திங்கக்கிழமை நம்ம விதை விடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஃபுல்லாக தண்ணி கட்டி இடத்துடைய தன்மையை மாற்றுறோம். அடுத்தது ஈவினிங் வந்து தண்ணி வந்து வடிதான்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து இதில் குறையுது அப்படின்னு பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு கம்பி வலை இருக்குது. அதை வச்சு சென்டரில் வந்து ஈவனாக வந்து மண்ணை வந்து கிளறி விடுறோம். கலப்பை போடுற மாதிரி கிளறி விடும். ஏன்னா இப்போ மேட்டு பாத்தியாக பண்ணதால் கண்டிப்பாக ஒரு 4 அங்குலம் 5 அங்குலம் சேர் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நாற்றங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால வண்டிலாம் ஓட்டாமல் கையிலேயே பண்ணுறதால இது எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.